ஒரு பெர்ஃபெக்டான வெஜ் பிரியாணி பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். நமக்கு எடுக்க போகிற எல்லா அளவுடைய மெஷர்மெண்ட்டுமே 250 ml அளவுள்ள ஒரு கப்பில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு இஞ்சி, ஒரு கப் அளவுக்கு பூண்டு, 20 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 18 பச்சை மிளகாய் மட்டும் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மூணுமே சேர்த்து அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு எண்ணெய், ஒரு கப் அளவுக்கு நெய், அதில் நான் காட்டியிருக்க ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு 5 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக நறுக்குனது அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயிலேயே அந்த பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் நல்லா ஓரத்தில் பிரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டுலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா வெளிவர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்துட்டு கலந்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். 7 கேரட், 30 பீன்ஸு, இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு நூக்கல்ஸ் இது சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே 250 ml அளவுள்ள ஒரு கப்பு தான். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிதமான தீயில் வேக வச்சுருங்க. தண்ணி எல்லாமே இழுத்து நல்லா சுண்டி வரணும். நம்ம அடியில் வந்து கிளறி பார்க்கும்பொழுது தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், அடியில் தண்ணி எதுவும் இல்லை. 2 கைப்பிடி நிறைய புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பிரியாணிக்கு நான் 4 கப் அரிசி எடுக்கிறேன். ஸோ 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா 4 கப் சீரக சம்பா 20 மினிட்ஸ் தண்ணியில் வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். நான் எப்பயுமே வெஜிடபிள்ஸ் தனியாக அரிசி தனியாக தான் உப்பு சேர்ப்பேன். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு முழு எலுமிச்சம்பழம் சாறு சீடு எடுத்துட்டு அப்படியே சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும். அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அது அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. லோ ஃப்ளேம் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒன்று கலந்து வந்த உடனே ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த தோசைக்கல்லில் எடுத்து தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே தம்மில் இருக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கிளறிட்டு திரும்பியும் மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்.